ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய என்னென்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சோசியல். ஓகே, இங்கிலீஷ் மீடியராக பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் டிஎன்பிஎஸ்சி அண்டு டெட் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி நம்ம கிளாஸ் போகும். ஓகேவா? அதே 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ஃபஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இது அப்டேட் பண்ணுறேன். இப்போது நம்ம சோசியல் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு, வாட் இஸ் ஹிஸ்ட்ரி? ஹிஸ்ட்ரினா என்ன? தமிழில் வரலாறு. வரலாறுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் ஈவெண்ட்ஸை குரோனாலஜிக்கல் ஆர்டர் வைஸ் நம்ம படிக்கிறது தான் ஹிஸ்ட்ரி நம்ம சொல்கிறோம். புரியுதா? ஹிஸ்ட்ரின்னு என்ன இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இங்கே ஹிஸ்ட்ரி இஸ் த ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். குரோனாலஜிக்கல் ஆர்டர்னால் காலவரிசைப்படி என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற பற்றி படிக்கிறது தான் ஹிஸ்ட்ரி அப்படின்ற பாட்டு. ஓகேவா? இதில் நம்மளுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ட் இது டெல்லிங் த டைம் இன் ஹிஸ்ட்ரி. அதாவது வரலாற்றுடைய காலத்தை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, டைம் இன் ஹிஸ்ட்ரி இஸ் கால்குலேட்டட் இன் இயர்ஸ் யூசிங் பிசிஇ ஆர் சிஇ, பிஃபோர் காமன் எரா. பிசிஇனா, சிஇனா காமன் எரா, தமிழில் புது ஆண்டுக்கு முன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிஃபோர் காமன் எரா. இந்த பிசிஇ பார்த்தீங்கன்னா, இந்த 0னா 500, 1000, 2500, 2000, 2500. சிஇயில் 500, 1000, 1500. இதுதான் டிஃப்ரெண்ட். பார்த்தீங்கன்னா, இந்த பிசிக்கு பிஃபோர் காமன் எரா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸில் போகும். இந்த சைட் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம கம்மியாகிட்டே வரும். 2500 ஒரு இயர்னா, நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் 2000 அந்த மாதிரி கம்மியாக வரும். ஆனால் இங்கே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம 2026 இருக்குமா, நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணோம் 2027, அப்புறம் 2028 இந்த மாதிரி நம்ம காமன் இயரால் வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா, பிசிஇயில் பார்த்தீங்கன்னா 2026னா நெக்ஸ்ட் இயர் 2025, அதுக்கப்புறம் 2024 இந்த மாதிரி ரிவர்ஸில் போகும். இதுதான் பிசிஇக்கும் சிஇக்கும் டிஃப்ரென்ஸ். புரியுதா? நெக்ஸ்ட்டு, உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, டைலாக் மாதிரி. நமக்கு தேவையான கண்டென்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, த டேர்ம் ஹிஸ்ட்ரி ஹேஸ் பீன் டெரிவ்ட் ஃப்ரம் கிரீக் கோட் ஹிஸ்டோரியா அப்படின்ற கிரேக்க சொல், கிரீக் கோட் அங்கேருந்து எடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள், லேர்னிங் பை என்கொயரி. இதுக்கான மீனிங் என்னன்னா, லேர்னிங் பை என்கொயரி அதாவது விசாரிப்பதன் மூலம் கற்றல். தமிழையும் சேர்த்து சொல்கிறேன், விசாரிப்பதன் மூலம் கற்றல். இதுக்கான மீனிங் ஹிஸ்டோரியா அப்படின்ற கிரேக்க வார்த்தையிலேருந்து இதுக்கான பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். அடுத்ததாக நமக்கு தேவையான கண்டென்ட் இதில் நிறைய இருக்குது, அதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் எடுத்துலாம். இது இன் ஏஷியன் பீரியட் பீப்புள் லைவ்ட் இன் கேவ்ஸ். பழங்காலத்தில் மக்கள் எங்கே இருந்தாங்கன்னா குகைகளில் இருந்தாங்க. ஸோ யூ ஷுட் ட்ரா பெயிண்டிங்ஸ் இன் ராக்ஸ் கால் ராக் பெயிண்டிங். பாறைகளில் ஓவியம் ட்ராயிங்லாம் பெயிண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் என்ன, ராக் பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க, பாறை ஓவியங்கள். ஸோ தே மைட் ஹவ் விஷ் டு ரெக்கார்ட் த ஆக்டிவிட்டிஸ் டு திஸ் பெயிண்டிங்ஸ். அவங்க ரெக்கார்டிங்காக இது ஒரு இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா? இது எல்லாமே சம் மேஜர் இந்தியன் எக்ஸிபிஷன் சைட்ஸ், தொல்பொருள் ஆராய்ச்சி என்னென்ன கிடைச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி அது என்ன காலத்தை சேர்ந்தது சொல்கிறாங்க இந்த இடத்துல.
நெக்ஸ்ட்டு நியூமோஸ்டிக்ஸ் எபிகிராஃபி. நியூமோனிஸ்டிக்னா ஸ்டடி ஆஃப் காயின்ஸ், இதெல்லாம் இதில் கேட்ட கொஸ்டின் எல்லாம். ஸ்டடி ஆஃப் காயின்ஸுக்கு என்ன பேர்? நியூமோனிஸ்டிக்ஸ். த ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ட்டு எபிகிராஃபி. ஓகேவா? காயின்ஸ் பற்றி படிக்கிட்டு நியூமிஸ்மேட்டிக்ஸ். எபிகிராஃபியோட ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன். அடுத்து சில பேர் வேட்டைக்கு கிளம்ப சம் would have stayed back without joined the hunting team. வேட்டையாடு போகாமல் வீட்டில் இருக்க அந்த குகையில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன நன்று சொல்கிறதுக்காக the painter could have been drawn. அவங்க நன்ற இன்சிடென்ட் ஒரு பெயிண்டிங் மாதிரி வரைவாங்க. the might have done it is part of the past time. ஒரு பாஸ்ட் டைமாக ஒரு இதுவாக இருக்குது. ஓகேவா? The period between the use of the first stone tools or invention of writing system in prehistory. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட். ப்ரீஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ப்ரீஹிஸ்ட்ரி டைமில் என்னென்ன சோர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம்? ஸ்டோன் டூல்ஸ், கற்களான கருவிகள் வச்சும், எக்ஸ்வேட்டட் மெட்டீரியல்ஸ் ஆஃப் ராக் பெயிண்டிங்ஸ், பாறை இது வச்சு தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? இல்லை என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க. அது மேஜர் பாயிண்ட் இதுதான். இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். அசோகர் பற்றி சொல்கிறாங்க. த மோஸ்ட் ஃபேமஸ் ரூலர் ஆஃப் ஏஷியன்ட் இந்தியா வாஸ் எம்பரர் அசோகா. ஏஷியன்ட் இந்தியாவில் ரொம்ப சிறந்த அரசர் யாருன்னா அசோகர் தான். இட் வாஸ் டூரிங் இஸ் பீரியட் தட் புத்திசம் ஸ்ப்ரெட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியா. இவருடைய பீரியடில் புத்திசம் பௌத்த மதம் நிறைய பிளேஸில் ஏஷியாவில் நிறைய பகுதிகளில் ஸ்ப்ரெட் ஆச்சு. அசோகா கேவ் அப் வார் ஆஃப்டர் சீயிங் மெனி பீப்புள் கிரீவன் டெத். இவரோட பீரியடில் பார்த்தீங்கன்னா டெத் ஆஃப் கலிங்க வார். இந்த கலிங்க போர் சொல்கிறாங்கள, இந்த கலிங்க போரில் மக்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்க. இதை பார்த்து நெக்ஸ்ட் நம்ம போரே பண்ணக்கூடாது, பேட்டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி போரை கைவிட்டோம். இவட ஃபஸ்ட்டு வெற்றடைஞ்ச பிறகும் போரை துறந்த முதல் ஃபஸ்ட்டு கிங் யாருன்னு கேட்டிங்கன்னா அசோகர் தான். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அசோகா கேவ் அப் வார் ஆஃப்டர் சி மெனி பீப்புள் கிவன் சொல்லிட்டோம். இது ஓகே. He embraced Buddhism and then devoted his life to spread the message of peace and dharma. அமைதிக்காகவும் தர்மத்துக்காகவும் நிறைய நாடு எல்லா வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டார். ஓகேவா? இஸ் சர்வீஸ் ஆஃப் ஃபார் த காஸ் ஆஃப் பப்ளிக் குட் வாஸ் எக்ஸம்ப்ளரி. இ வாஸ் அ ஃபஸ்ட் ரூலர் டு கிவ் வார் ஆஃப்டர் வெற்றி. இப்போ சொன்ன பார்த்தீங்களா, வெற்றி அடைஞ்ச பிறகும் போரை கைவிட்டவர் யாருன்னா அசோகர் தான். ஸோ இ வாஸ் த ஃபஸ்ட் புல்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார் அனிமல்ஸ். அனிமல்ஸுக்காக ஹாஸ்பிட்டல் கட்டினது இவர் தான். அதாவது வெட்டினரி ஹாஸ்பிட்டல் சொல்கிறல, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல். இ வாஸ் த ஃபஸ்ட் லே ரோட்ஸ், சாலைகள் அமைச்சர் இவர் தான். தர்ம சக்ரா, இவர் அமைச்சர் தர்ம சக்ரா அப்படின்ற இதில் 24 spokes இன் அவர் நேஷனல் ஃப்ளாக் வாஸ் டேக்கன் ஃப்ரம் த சாரநாத் பில்லர் ஆஃப் அசோகா. தர்ம சக்கரம் அதாவது சாரநாத் தூணிலிருந்து இவர் எடுக்கப்பட்டது. இந்த 24 spokes நம்ம நேஷனல் ஃப்ளாக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 24 spokes மிடில் இருக்கும் பார்த்தீங்களா, அது எங்கேருந்து எடுத்தாங்கன்னா இவர் அசோகர் அமைச்சர் சாரநாத் பில்லர்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஓகேவா? Even though the Emperor Ashoka was great, his greatness had been unknown until 20th century. இருபதாம் நூற்றாண்டு மிக சிறந்த அரசையான அசோகர் அப்படின்னு சொல்கிறாங்க. The material evidence provided by William Jones, James Friendship, Alexander Cunningham revealed the greatness of Emperor Ashoka. அசோகர் ஃபேமஸை பற்றி 3 பேர் சொல்கிறாங்க. அவங்க பேர் பார்த்துங்க. வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். ஒரு சம் ஆஃப் ஒர்க் இருந்தனால கொஞ்சம் லேட்டாக டிலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம பார்க்கலாம்.
அசோகாவுடைய ஃபேமஸை பற்றி வெளிக்கொண்டவங்க 3 பேர்: வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்செப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். 3 members. Based on these accounts, சார்லஸ் ஆலன் அப்படின்றவர் ஒரு இங்கிலீஷ் ரைட்டர் wrote a book titled The Search for the India's Lost Emperor. சார்லஸ் ஆலன் என்ன பண்ணுறாரு? த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படின்ற ஒரு புக்கை ரைட் பண்ணுறாரு. ஸோ விச் ப்ரொவைட் அ காம்ப்ரஹென்சிவ் அக்கௌண்ட் ஆஃப் அசோகா. அசோகருடைய ஃபுல் டேட்டாவும் அந்த இடத்துல கொண்டு வந்திருப்பார். அதே போல் இவருக்கு அப்புறமா வந்த மெனி ரிசர்ச்சர்ஸ் மேட் ட்ரேட்டர்ஸ் பட் அசோகாஸ் க்ளாரியஸ் ரூல் டு லைட். அசோகருடைய பொற்கால ஆட்சி பற்றி நிறைய செய்திகள் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? திஸ் இன்ஸ்கிரிப்ஷன் வேர் அப்சர்வ்ட் ஆன் த ராக்ஸ் Sanji Stupa and Sarnath Pillar and help understand the greatness of Ashoka to the world. அசோகருடைய ஃபேமஸை வெளிக்கொண்டு 2 முக்கியமான சாஞ்சி ஸ்டூபா, சாரநாத் பில்லர், இந்த 2 தான். ஓகேவா? இதான் சாஞ்சி ஸ்டூபாவோட பிக்சர். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையானது ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் த பீரியட் பிட்வீன் ப்ரீ ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரி. ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஹிஸ்ட்ரிக்கும் வரலாற்று காலத்துக்கும் முந்தைய உலக 2க்கும் இடைப்பட்டது தான் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேவா? எக்ஸாக்ட்லி த பீரியட் விச் ரெக்கார்ட் ரைட்டிங் அவைலபிள் பட் நாட் எ டிஸ்பயர் இஸ் கால்டு ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி. அன்றைய காலகட்டத்தில் குகையில் இருக்கிறப்போ நிறைய காட்டு விலங்குகள் நிறைய அட்டேக் ஆகும். அதை பாதுகாக்கிறதுக்காக த ஸ்டார்ட் டொமஸ்டிகேட்டட் டாக்ஸ் ஃபார் த ப்ரொடெக்ஷன் அண்ட் ஹண்டிங் ஆக்டிவிட்டீஸ். டாகை வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஓகேவா? From this, we also know how inscriptions, monuments, copper plates, accounts of foreigners or foreign travelers and folk tales play a vital role in constructing and reconstructing history. ஓகே, இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம் நிறைய மதசார்பற்ற இலக்கியங்களும் மதசார்பு இலக்கிய ராமாயணம், மகாபாரதம், இவன் நிறைய விஷயங்கள் இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு important, Dhammo is the Prakrit word for the Sanskrit term dharma, which means religious duty. The dharma அப்படின்றது என்ன வேர்டு அப்படின்னா பிராக்ரிட், பாரசீக மொழி சொல்கிறாங்கள அது பிராகிருத மொழி சொல்லுவாங்க. இந்த மொழி சான்ஸ்கிரிட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா தர்மான்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு சான்ஸ்கிரிட் இது மீனிங் என்ன? அறநெறி. ரிலீஜியஸ் டியூட்டினா அறநெறி. ரிலீஜியஸ் டியூட்டினா அறநெறி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம புக் பேக் பார்த்தீங்கன்னா ஒரே 1 மார்க் தான். வாட் வாஸ் த ஸ்டெப் டேக்கன் பை த இயர்லி மேன் டு கலெக்ட் திஸ் ஃபுட்? எப்படி பழங்கால மனிதன் உணவை கலெக்ட் பண்ண ஆரம்பித்தான்னா ஹண்டிங், வேட்டையாடுற மூலமாக. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின் பார்ப்போம். Prehistoric man went along with a dog for hunting. வேட்டையாடுறதுக்காக பழங்கால மனுஷன் நாயை பயன்படுத்தினான். என்ன ரீசன்னா, டாக்ஸ் வித் அ ஸ்டிஃபின் பவர் அண்ட் வுட் ஃபைண்ட் அதர் அனிமல்ஸ். ஈஸியாக மோப்ப சக்தி அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக அது அனிமல்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2மே கரெக்ட் தான். ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான்,
ரீசனும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட்டு statement. The objects used by the element are exhibited. They are preserved to know the lifestyle of the people. என்ன ஆன்சர்? பழங்கால மனுஷன் பயன்படுத்திய பொருட்களை ரீசர்ச் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அந்த இடத்தோட பேர் என்ன அப்படின்னா மியூசியமா, பியூரல் மெட்டீரியலா, ஸ்டோன் டூல்ஸா, போன்ஸா? இதுக்கான ஆன்சர் மியூசியம். ஃபைண்ட் அவுட் த ராங் பேர்ஸ். ஓல்ட் ஸ்டோன் ஏஜ், ஸ்டோன் டூல்ஸ். இதுக்கான இது பார்த்தீங்கன்னா ராக் பெயிண்டிங், வால்ஸ் ஆஃப் கேவா, காப்பர் பிளேஸ், சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி, கேட்ஸ், ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் கேட். இது ராங். இது உங்களுக்கே தெரியும், கேட்ஸ். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டொமஸ்டிகேட் பண்ணது டாக்ஸ். புரிஞ்சுதா? ஃபைண்ட் த ஆட் ஒன். எது டிஃப்ரெண்ட்னு பார்ப்போம். பெயிண்டிங்ஸ் வேர் ட்ரான் ஆன் ராக்ஸ் அண்ட் கேவ்ஸ். பெயிண்டிங் பாறைகளையும் ராக்லேயும் குகையிலையுமே வரைஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். தேர் வேர் பெயிண்டிங்ஸ் ஒன் மினிட். இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தேர் வேர் பெயிண்டிங்ஸ் டிபிக்டிங் ஹண்டிங் சீன்ஸ். அந்த பெயிண்டிங் எதை டிபெக்ட் பண்ணியிருக்குன்னா வேட்டையாடக்கூடிய இது பண்ணிட்டு இருக்கு, எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது கரெக்ட். இட் வாஸ் டான் டு ஷோ இஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அபவுட் ஹண்டிங். பழங்கால மனுஷன் தன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாட எதிர்ப்பதற்காக வரைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது ராங். த பெயிண்டிங் வேர் பெயிண்டட் பை யூசிங் மெனி கலர்ஸ். பல பெயிண்டிங் நிறைய கலர் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இது கரெக்ட். இப்போ இதுக்கான சரியான இது ஆப்ஷன் சி. இது ஃப்ரீடம் மெசேஜ் நீங்களே பார்த்துக்குங்க. இதில் வாட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். 6th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரிப்பீட்டடாக கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வாட் இஸ் ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு இந்த மேப்பில் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்றது நெக்ஸ்ட்டு டாப் பார்ட்டை நம்ம பார்ப்போம். இல்லை நிறைய கண்டென்ட் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு தனி வீடியோவை இதை பார்ப்போம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.